ஸோ கைஸ் வெல்கம் அண்ட் திஸ் இஸ் HJ ரியாக்ஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தளபதி 69 அதாவது கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அதனுடைய அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து 5 o'clock வந்தது. லேப் அப்போ சார்ஜில் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி நீ பார்த்துட்டியாடா அப்படின்னு கேட்டாங்க. என்னத்தை பார்த்துட்டியாடா எது தளபதி 69 அனௌன்ஸ் பண்ணுறா அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் பார்க்கலடா, இனிமேல் தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு. ரொம்ப எமோஷ்னலாக இருக்கடா அப்படின்னு அழுகே வந்துடுது அப்படி இப்படின்னு சில பேர்லாம் சொன்னாங்க. நிறைய பேர் கால் பண்ணாங்க, என்ன எமோஷ்னலாக இருக்கா, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒன்று டக்குன்னு கிளிக் ஆயிடுச்சு. தளபதியோடைய லாஸ்ட்டு ஃபிலிம் வேறு, அவருடைய கெரியருடைய. சரி நம்ம பார்த்துருவோம், இன்னும் பேசிட்டே தான் இருப்பேன். ஸோ 3, 2, 1 தளபதியோட ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துதான் இந்த கடைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவது வேறே ஆச்சு. தளபதி பார்த்து நிறைய பேர் வருவாங்க. அவரோட ஒவ்வொரு படம், அவரோட ஒரு படம் ஹேர் ஸ்டைலு அதை பார்த்து தான் வந்து நம்ம காலேஜ் பசங்களுக்கு அதெல்லாம் ஹேர் கட் பண்ணுறோம். பெரியவங்களோட படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி தான் நம்ம பிறந்தோம். அதனால் பெரியவங்களோட விஜய்னு அவங்க பேரே வச்சுக்கோம். தளபதி காட்டி தான் நான் வளர்த்துது. அதனால எல்லாரும் பிரியமுடன் விஜய்னு தான் கூப்பிடுவாங்க. ஏரியாவில் எல்லாரும் பிரியமுடன் விஜய்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும். எப்படிலாம் பாருங்களேன், பிரியமுடன் விஜய் பேரா. ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஒரு படம் கூட தான் இந்த சேர்க்கலாம். நான் இந்த சினி லைனில் வந்து 30 வருஷமாக இருக்கேன் சார். 40 வருஷமாக சினிமா இதில் வேலை செய்கிறேன். நான் சினிமா துறையில் வெல்டிங் வேலை செய்யணும். பத்திரிலேருந்து ஆர்மி ஸ்டுடியோ பெரிய பெரிய செட்டுங்க, நிறைய படம் கில்லி. முதல் முறையாக ஒரு 100 வெல்டர் வச்சு வேலை செய்யுது. எனக்கு படம் 24 தொழிலாளியும் வேலை செய்கிறாங்க. 50 வெல்டருக்கு சினிமாவுக்கு வர காரணமே வந்து விஜய் சார் தான். கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 குடும்பம் வந்து விஜய் சார் மூலமாக போச்சு. குறைஞ்சபட்சம் 500-1000 பேர் வேலை செஞ்சு தான் இருக்காங்க. 69 പടത്തോടെ நிறுத்துறாரு அப்படின்னு എല്ലാവർക്കും ഒരു സങ്കടം ഇருக்கு. അന്ന് തളപതി 69 ശേഷം പടം ചെയ്യുന്നില്ല എന്ന് കേട്ടതോടെ കേരളത്തിലെ ഓരോ ആരാധകരും സങ്കടത്തിലാണ്. വിജയണ്ണ എന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങൾക്ക് ജസ്റ്റ് ഒരു സ്റ്റാർ മാത്രമല്ല, വീട്ടിലെ ഒരു അംഗത്തെ പോലെയാണ് നമ്മൾ കണ്ടിരിക്കുന്നത്. தளபதி படத்தை கூட்டிட்டு போகணும்னு என் வீட்டில் இருந்து கூட கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நீங்கள் படம் ஸ்டாப் பண்ணிட்டா இது லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு பார்ட் போகிற மாதிரி. അന്ന് തളപതി 69 ശേഷം പടം ചെയ്യണം എന്നുള്ളത്. இந்த கில்லி ரீலீஸ் ஆன இந்த படத்துக்கே நாங்கள் இவ்வளோ ஹாப்பியாக கொண்டாடணும். சாரோட லாஸ்ட் படத்துக்கு நாங்கள் இன்னும் இதோட திருவிழா போல கொண்டாடுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா அந்த 69 படமும் நாங்கள் ரீலீஸ் பண்ணி பார்க்கறதுல அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். கோட் படம் நாங்கள் கொண்டாடணும். இந்த படம் நாங்கள் நல்லா கொண்டாடுவோம். அடுத்த படம் கொண்டாடுவோம். ஆனால் லேப்டாப் வெளியே வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கு வருத்தம் இருக்கும். ரொம்பவே கஷ்டமாவே இருக்கு மனசு. இந்த கல்ச்சரே அவ்வளோ இதோட முடிஞ்சிருக்காருங்க. ஒரு ரசிகையாகவும் ஒரு தங்கச்சியாகவும் சொல்றேன் நானு. விஜய் தேட்டரில் அதே மாதிரி ஒரு செலப்ரேஷன் யாருமே இந்த மாற்றுதான் இந்த மாதிரி ஒரு செலப்ரேஷன் இங்கே நடக்கும். கொரோனா பீரியட்ல வந்து தேட்டரே மூடலாங்கும் போது இவர் ஒருத்தர் தான் மாஸ்டர் அப்படி தான் இருந்துச்சு. தான் கொண்டு வருவேன். என் படத்தை என்ன நம்பி ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்காங்க, திறமைசாலிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணாரு. ப்ரொடியூசர் எல்லாருமே கம்பல் பண்ணாங்க, இந்த மாதிரி முடியல எனக்காக சொல்லி அவர் கொண்டாந்து
ఒక 3 గంటలు మాత్రమే థియేటర్లో ఉన్న సినిమాని సెలబ్రేట్ చేసే అవకాశం మనకి దక్కుతుంది. 69 ஸ்டார்ட் ஸோ ஒரு விஷயம், அவர் பொலிட்டிக்கல்ல என்டர் ஆகிறது ஒரு ஒரு வகையில் ஒரு சந்தோஷம் தான். ஆனால் அவர் சினிமா விட்டு போறாரு அப்படின்றது தான் எனக்கு இது ரெண்டுத்துல வந்து ஹைலைட்டிங் பாயிண்டான இந்த சினிமா விட்டு போறாரு அப்படின்ற ஒரு வருத்தம் தான் எனக்கு. நான் ஃப்ளாக் ஆந்தம் ரியாக்ட் பண்றப்பவே நான் சொல்லியிருக்கேன், இனிமே யாரு நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி ஃபேன்ஸை கூப்பிடுவாங்க. அவருடைய படம் அப்படின்னு அவர் படம் ஏதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா ஸ்கூல் காலேஜாக இருக்கட்டும் பசங்கள்லாம் லீவ் போட்டு போவாங்க. நான் கோட்டெலாம் நான் லீவ் போட்டு போனேன். நான் கோட் மட்டும்தான் நான் லீவ் போட்டே போனேன். ஃபஸ்ட்டே நான் போனது கோட் மட்டும்தான். என்னன்னா என் கிளாஸில் ஒரு 50 பேர் இருப்பாங்க, பக்கத்து கிளாஸில் ஒரு 50 பேர் இருப்பாங்க, எல்லாம் பாய்ஸ் தான். அப்படியே விரல் விட்டு எண்ணுவோம் நாங்கள், எத்தனை பேர் லீவ் போடுறாங்க பார்ப்போமா எண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இதான் வேலை எங்களுக்கு. தளபதி படம் வந்தாலே நம்ம கிளாஸில் ஒரு 20 பேரோட, பக்கத்து கிளாஸில் ஒரு 15 பேர் இருப்பாங்களாடா, அதுக்கு மேலே இருப்பாங்க. அந்த செப்டம்பர் 5 அந்த கிளாஸில் வந்து ஒரு 10 பேர் தானே வந்திருக்காங்க அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் நான் கேட்டு எத்தனை பேர் வந்திருக்காங்க, ஒரு 10 பேர் தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தா தியேட்டரில் அப்படியே ஆடிட்டு இருப்போம், விசில் அடிச்சுட்டு இருப்போம். இனி யார் படத்துக்கு லீவ் போட்டலாம் பார்க்கறது? இனிமே இதில் கூட ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு, அதுவும் வந்து மாஸ்டரில் வந்து ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லுவார். கரெக்டாக அமையுது பாருங்களேன். இது தளபதி 69 வந்து ஒரு எமோஷ்னல் ஹிட்டாக இருக்கும். படம் எப்படி வருதோ இல்லையோ அது மேட்டர் இல்லை, பட் தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம் கண்டிப்பாக ஒரு 100 நாள் ஓடிடும். ஃபஸ்ட்டு படம் நான் கோட் மட்டும்தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தது, அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கிடையாது, ஃபர்ஸ்ட் டே படம். நீ தளபதி 69 ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்துடுறேன். இப்படி நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க இல்லையா, இதாவது நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் படம் மட்டும் ரிலீஸ் ஆகிறப்ப ஒரு முன்னால் வந்து பிரச்சனைலாம் பண்ணுவாங்க. இவர் படம் ரிலீஸ் ஆனால் ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வகையில் இவர் என்ன பண்ணாலும் வந்து பிகில் ஆடியோ லான்ச்சில் மைக்கை தூக்கி வைப்பார். அதுக்கு ஒரு சில பேர் சூப்பர்மாங்க, ஒரு சில பேர் என்ன இது மைக்கை தூக்கி வச்சா பெரிய ஒரு கட்டத்தில் இவரை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் இவரை கலாய்க்கிறாங்களே. ஒரு மனுஷன் என்னதான் பண்ணுவான்? அவர் என்ன ஒரு தலைவன், ஒரு ஆக்டரு, அவர் வந்து ஒரு ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர், ஹையஸ்ட் கிராஸ் பெய்டு ஆக்டர். அவர் 288 இது கோட்டு மட்டுமே 288+ crores கிராஸ் ஆயிருக்கு. அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து ஒரு தன்னடக்கமாக இருக்காரு. பட் என்னதான் தன்னடக்கமாக இருந்தாலும் அதை குறை சொல்றது. இவருடைய ஆஸ்பெக்ட்ல எந்த ஒரு மூமெண்ட் வந்தாலுமே நான் வந்து ஒரு மாதிரி ஒரு செலிப்ரேட் தான் நான் பண்ணுவேன். ஒரு ஃபேனாக நான் வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுறது உண்டு. திக்குது என்ன அது ஆடியோ லான்ச் ஆகட்டும், விஜய் இப்போ நான் கோட் பார்க்கும்போது கூட எந்த ஆக்டருக்கும் இப்படி ஒரு செலிப்ரேட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதுவும் எனக்கு லீவ் போட்டு பார்க்கறதுலாம் அவ்வளோ பெரிய விஷயமா தெரிஞ்சுன்னா, லீவ் போட்டு பார்க்கணும், பார்த்தே ஆகணும், நான் ஃபர்ஸ்டே பார்த்தே ஆகணும்.
ஆமாம் சொன்ன மாதிரி யார் படத்துக்கு லீவ் போடுறது? நான் இனி தளபதி 16 தான். ஹெச் சீனிவாஸ் சார் கையில் தான் இருக்குது. இனி வந்து ஹெச் சீனிவாஸ் சாருடைய படம் தான் லாஸ்ட் டீசர், லாஸ்ட் ட்ரெய்லர், லாஸ்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள், லாஸ்ட் செகண்ட் சிங்கிள், லாஸ்ட் தேர்ட் சிங்கிள், லாஸ்ட் ஃபோர்த் சிங்கிள், லாஸ்ட் படம், ஒன் லாஸ்ட் டைம், லாஸ்ட் ஹேஷ்டேக் லாஸ்ட், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் பார்த்து வர மாட்டேங்குது பேசுகிறதுக்கு, சாரிங்க கொஞ்சம். ஸோ செப்டம்பர் 14th அதாவது 5 o'clock ஒரு அப்டேட் வருது. ஓகே, என்னென்னு பார்ப்போம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் ஆல்வேஸ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச்.